தேவன் சொன்னபடி செய்கிறவர். இதுதான் விசுவாசத்தின் அடிப்படை. ஆனால் இந்த விசுவாசத்தில் 2 விதம் இருக்கிறது. தேவன் சொன்னபடி உடனே செய்வார். 2வது, காலம் தாழ்த்தி நம்மை காத்திருக்க வைத்து செய்கிறார். முதலாவது விசுவாசம் எளிதாக எல்லோருக்கும் புரிகிறது. ஆனால் இந்த விசுவாசம் ஒருவனை ரட்சிப்பதில்லை. அவர் கை வைத்த உடனே சுகமாகிறது. அவர் ஆபத்தில் கூப்பிடும்போது உதவி செய்கிறார். ஆனால் இந்த விசுவாசம் ஒருவனை பரிசுத்தமாக்காது. இந்த விசுவாசம் ஆரம்ப விசுவாசம்தான். ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவன் 100 வருடம் காத்திருந்தான். அப்போதுதான் அவனுக்கு அதை நிறைவேற்றுகிறார். நாம் காத்திருக்க வைத்து தான் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அதுதான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குகிறது, நீதிமானாக்குகிறது. தேவன் உண்மையுள்ளவர் என்ற உறுதியை அவனுக்கு தருகிறது. முதலாவது விசுவாசத்துக்கு யோர்தான் நதியை கடப்பது அடையாளம். 2ஆம் விசுவாசத்துக்கு எரிகோ மலையை அவர்கள் சுற்றி வந்து 7 நாளும் சுற்றி வந்து காத்திருந்து விசுவாசத்தில் உறுதியாக நின்றதுனாலே அவர்கள் ஒரு கிரியையும் செய்யாமல் மலை விழுந்தது. அவர்கள் தேசத்தை பிடித்தார்கள். விசுவாசம் இல்லாமல் நாம் வாக்குத்தத்த தேசத்திற்குள் நுழைய முடியாது. இதுதான் அதற்கான அடையாளம். எரிகோவையும் போன்ற விசுவாசமும் வேண்டும், யோர்தானை கடக்கக்கூடிய விசுவாசமும் வேண்டும். நமக்கு பலவித நோய்கள் இருக்கிறது. வசனம் சொல்கிறது அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி. ஆனால் நமக்கு நோய்கள் உடனே சுகமாவது இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறபடி நிறைவேறும் என்று உறுதியாக காத்திருக்கத்தான் அது நிறைவேறுகிறது. காத்திருப்பதை நாம் விட்டு விடுகிறோம். அதனால் நோய் நம்மிடம் தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய விசுவாசம் பலகீனமாக இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த நோய் சுகமாவதிலிருந்தே கண்டுபிடித்து விடலாம். நாம் காத்திருக்க பழக வேண்டும். தேவ வார்த்தை சொன்னபடி நிறைவேறும் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும். நானே உன் பரியாரியான கர்த்தர் என்று அவர் உரிமை பாராட்டுகிறார். பாவ சரீரம் ஒழிந்துவிட்டது என்று வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் நாம் அதை விசுவாசத்தினால் சுதந்திரிக்க தெரியவில்லை. அதற்காக நாம் காத்திருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. சமயத்தில் காத்திருக்காமல் பாவம் வந்தவுடனே விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். அவர் தன் வார்த்தையை ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை. அவர் சொன்னபடி நமக்கு நிச்சயம் செய்வார். நாம் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால்தான் அது நடக்கும்.